கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீத புத்தகம் 20ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 20 வசனம் 2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான வசனத்தின் முதற் பகுதியில் அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆம், அந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அவசியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையானது நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த வார்த்தை எந்த இடத்துல இருந்து நமக்கு வெளிப்படுகிறது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அதை பொறுத்து தான் அந்த வார்த்தைக்கான வலிமையே இருக்கின்றது. முதலாவது நாம் அந்த வார்த்தை என்னவென்று பார்த்து விடுவோம். அதற்கு பிறகு நாம் அதை எங்கே தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம். அது வேறொரு வார்த்தை அல்ல. இந்த 2ஆம் வசனத்தின் முதற் பகுதியை இப்படி வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒத்தாசை அனுப்பி. ஒத்தாசை என்கிறதான அற்புதமான ஒரு வார்த்தை. ஏன் நான் இதை இவ்வளவு வலியுறுத்துகிறேன் என்றால், ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாம் கடவுளுடைய ஒத்தாசையினாலே, கடவுளுடைய உதவியினாலே, கடவுள் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் நமக்கு செய்து வருகிறதான நன்மைகள் இருக்கிறதே, அதற்கு பெயர்தான் ஒத்தாசை என்பது. ஒருவேளை நாம் ஒன்றை கொடுத்து அவர் ஒன்றை கொடுப்பாரானால் அதற்கு பெயர் ஒத்தாசை அல்ல. ஆனால் நான் கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லாதிருக்கும் பொழுதும், அல்லது எனக்கு அவர் செய்வதற்கு எந்த விதமான நியாயமான கடமைகள் இல்லாதிருந்தும் கூட அவர் தவறாமல் எனக்கு நன்மை செய்து கொண்டே வருவாரானால் அதற்கு பெயர் ஒத்தாசை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது மிக அற்புதமாய் சொல்லுகின்றார், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை வரும். எங்கே இருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து, கடவுளுடைய ராஜ்யத்திலிருந்து கடவுளால் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? ஒத்தாசை அனுப்பப்படுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அது நம்முடைய குடும்பத்தின் தேவைகளாக இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவையாக இருந்தாலும், அது ஊழிய பாதையாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த சூழல்களாக இருந்தாலும், கடவுளிடத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை வருமானால் அந்த ஒத்தாசையானது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் அது ஒரு தீர்வாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவைகள் வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் நாம் கடவுளை நோக்கி பார்த்து கடவுளுடைய ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். தாவீது இங்கே குறிப்பிடும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் உமக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்று எழுதியிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு இமைப்பொழுதும் நான் அடிக்கடி சொல்லுவது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவருடைய ஒத்தாசையினால் மட்டும்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திறமை நிமித்தமாக அல்ல, நமக்கு இருக்கிற பண பலத்தின் நிமித்தமாக அல்ல, அல்லது நமக்கு இருக்கிறதான மக்கள் பலத்தினால் அல்ல. கர்த்தருடைய
ஒத்தாசையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் செய்கின்ற ஒரு மாபெரும் வேதனைக்குரிய காரியம் என்னவென்றால், கடவுளிடத்திலே இருந்து அவர்கள் ஒத்தாசையை எதிர்பார்ப்பதற்கு மாறாக பிற மக்களிடத்திலே இருந்து பிறரிடத்திலே இருந்து ஒத்தாசையை எதிர்பார்க்கிற மக்களாக இருக்கின்றார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எங்கே இருந்து நாம் ஒத்தாசையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆகவே தான் முதலிலே நான் சொன்னேன், அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு அவசியமானது. ஆனால் அதை எங்கே இருந்து எதிர்பார்க்கின்றோம்? இன்றைக்கு எதற்கு எடுத்தாலும் இவர்கள் கொடுப்பார்கள், அவர்கள் கொடுப்பார்களா என்று மனிதர்களை திருப்திப்படுத்தி மனிதர்கள் பின்பதாக ஓடி மனிதர்களை புகழ்ந்து பேசி மனிதர்களுக்கான எல்லா காரியங்களும் செய்து கொடுத்து அவர்கள் ஏதாகிலும் நமக்கு செய்ய மாட்டார்களா என்று மனிதர்கள் பின்பாய் ஓடுகின்ற மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை செய்வார் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் நினையாத மனிதரிடத்திலிருந்து நினையாத இடத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஊழியத்திலே அல்லது நம்முடைய குடும்பத்தில் கடவுளுடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்கு தேவையான காரியங்களை எதிர்பார்க்கிற இடம் எதுவாக இருக்க வேண்டும்? அது தேவனுடைய சமூகமாக கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து கடவுளுடைய கரத்தில் இருந்து நமக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. நான் இயலாமல் இருக்கின்றேன், நான் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன், எனக்கு போதுமான வருமானம் இல்லை, எனக்கு தேவையானதை நான் சந்தித்து கொள்ள முடியவில்லை, ஆகவே நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி நான் பலவிதமான காரியங்களை எனக்கென்று நியாயப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றேன் என்கிறவர்களாக அல்ல. ஆண்டவரே, உமக்கு நேராய் என் கைகளை நான் ஏறெடுக்கிறேன், உமக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று ஒரு முழு நேர ஊழியக்காரன் மாத்திரம் அல்ல, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி அப்படி செபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒருவேளை பரலோகத்திலிருந்து அப்படியே ஒரு கயிற்றை கட்டி கீழே இறக்க மாட்டார். ஒரு மனிதர் மூலமாகத்தான் அதை செய்வார். யாரோ ஒரு கடவுளுடைய பிள்ளை, யாரோ ஒரு கர்த்தருடைய தாசன், அவர்கள் மூலமாக காரியங்கள் நமக்கு வாய்க்கப்படும். அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு அந்த நன்மை உண்டாகும். ஆனால் நான் நோக்கி பார்ப்பது எதுவாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய சமூகமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒத்தாசை செய்கிறவராய் இருந்தருளும், நீர் எனக்கு ஒத்தாசை செய்யும்படி உம்மை மட்டுமே நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்புவார். அது எந்த காரியத்திலும், அது பொருளாதாரம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பணம் மட்டும் வாழ்க்கை அல்லவே அல்ல, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. கடவுள் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டியவராக இருக்கின்றார். அந்த ஒத்தாசைக்கெல்லாம் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? கடவுளை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளை நோக்கி பார்ப்போம், கடவுள் நமக்கு செய்வார். ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், தெரிந்து கொண்ட தேவன். அதுவும் எங்கே இருந்து தெரிந்து கொண்டார்? தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக, எலும்புகள் முதலாய் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே இதோ உம்முடைய கண்கள் என்னை கண்டது. எத்தனை அற்புதமான கடவுளை நாம் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு வல்லமை மிக்க கடவுள்! நம்முடைய எலும்புகள் ஒன்று கூட உருவாவதற்கு முன்பதாகவே கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார். கடவுளுடைய கண்கள் நம்மை பார்த்திருக்கிறது. இந்த அற்புதமான ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த அற்புதமான ஆண்டவரின் மட்டுமே நாம் நோக்கி பார்ப்போம். கடவுள் அறியாத இடத்திலிருந்து ஆச்சரியமான வழிகளை திறந்து கொடுத்து கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஜெபிக்கலாமா?
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி எங்களை ஆதரிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர். என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா, ஒவ்வொருவர் மீதும் அந்த கிருபை இறங்கி வரட்டும். அது பிள்ளைகளுக்கு நீர் தருகிற ஒத்தாசை, நீர் ஒவ்வொரு நாளும் அனுப்புகிற அந்த ஒத்தாசையில் அது பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்திருக்க ஆண்டவரே நீ கிருபை செய்ய வேணும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.